ஹாய், வெல்கம் டு மகிழம். இன்னைக்கு கடையில் நடந்த ஒரு 2 விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஒன்னு சந்தோஷமான விஷயம், இன்னொன்னு கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பாரம்பரிய அரிசி, கஞ்சிங்க, அதுக்கப்புறம் இட்லி பொடி இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்னு கேட்டார், இது எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஓகே சார், செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சொன்னேன். அவரோட கார்டு கொடுத்துட்டு போனாரு, நீங்க ரெடி ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொன்னு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்தாரு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் நம்மளோட ஷாப் அப்படி இருக்கிறதுனால அவர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஷாப்க்கு வந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த பாரம்பரிய அரிசி, கஞ்சிங்க, சிறுதானியம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்தா ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது, இன்னொன்னு வருத்தமாவும் இருந்தது. ஏன் அப்படின்னா 2023 சிறுதானிய ஆண்டு அறிவிச்ச பிறகு சிறுதானியத்தை பத்தின விழிப்புணர்வு ரொம்பவே அதிகமாயிருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதோட பயன்பாடு அதிகமாயிருக்கு. நிறைய சிறுதானியத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ரெசிபிஸ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மதிப்பு கூட்டு பொருட்களும் வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கேவிகேலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கூட போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா சுத்தமா அதை பத்தின புரிதலே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவும் இருந்தது. ஏன்னா நிறைய டாக்டர் ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து பார்த்தா அவங்களோட சொந்த ஓன் பேஜ்லயே போட்டுட்டு இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்தெல்லாம் இல்ல பாரம்பரிய அரிசிங்கெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்தணும், அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ரெசிபி வீடியோஸ் வரைக்கும் அவ்வளோ போடுறாங்க. இப்ப நம்மளோட வீடியோஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா நாம சொல்றதை விட டாக்டர் சொல்லும் போது அதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும், அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க, அதோட பலன்களை தெரிஞ்சு அப்படின்றதுக்காக தான். என்டர்டைன்மெண்டான விஷயம் இல்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம்னு அதை பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பொறுமையே கிடையாது, அந்த முழுசா ஒரு வீடியோ பாக்குறது இல்ல, அதுக்குள்ளேயே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இது பண்ணி இன்னுமே ஒரு சிலருக்கு வந்து சிறுதானியத்தை பத்தியும் பாரம்பரிய அரிசியை பத்தியுமே வந்து சரியான விழிப்புணர்வும் புரிதலுமே இல்லாம தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியலன்னும் போது இப்போ அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேரும் அந்த தகவல்கள் எல்லாம்? நீங்க இது உணவு முறையில கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்க உணவு முறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வச்சுட்டு போற மிகப்பெரிய சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கல்வி செல்வம், இன்னொன்னு நோயற்ற வாழ்வு. இது ரெண்டு தான் அவங்களுக்கு நம்ம வந்து வச்சுட்டு போற மிகப்பெரிய செல்வம். ஏன்னா இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து எல்லாமே நஞ்சு கலந்து இருக்குது. சோ இதுக்கப்புறமாவது உங்க உணவு முறையில வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து உங்க உணவு முறையில சேர்த்துக்க பாருங்க. நம்ம கிட்ட வந்து அன்பாலிஷ்டானதா வந்து மில்லட்ஸும் ட்ரெடிஷனல் ரைஸ் இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.